வெல்கம் டு ஆபித் ஆரியன் சேனல். இன்றைக்கி சிக்கன் வடை செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சிக்கன் பீஸ் வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் கடலை, 2 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன், தனியா பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், பட்டை கிராம்பு பொடி கொஞ்சம், இது குருமிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் அரைச்சிக்கணும். ஆட்டி வச்சுட்டு மட்டனும் போட்டு நல்லா அரைச்சி தட்டி எண்ணெயில் போடுறது. இது சிக்கன் வடை நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். அரைக்க போகிறோம். அரைச்சி இது எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த கறி கொஞ்சம் சிக்கனை கொஞ்சம் அரைக்கணும். அப்புறம் பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா அரை விட்டுருச்சு. இதை எடுத்து வடையாட்டம் தட்டி கிட்டியாக இருக்குது பாருங்கள். குழந்தைகளும் வடையாட்டம் விரும்பி ரொம்ப சாப்பிட்டுக்குவாங்க. ஒன்றே செஞ்சு கொடுக்குறதுக்கு மாற்றி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளும் ஸ்கூலில் பருப்பு சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாப்பாட்டுக்கு பாருங்கள். உப்பு எல்லாம் காரம் எல்லாம் சரியாச்சு. இவ்வளோ கெட்டி பாதத்தில் செஞ்சு உருண்டை இப்படி பிடிச்சி மறுபடி தட்டி போட்டிங்கன்னா சிக்கன் வடை கறி ஊற்றி வச்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறோம். வடை சுடுறா கொடுத்த அளவான எண்ணெய் ஊற்றுனா போதும். எண்ணெய் காயிட்டும். ஒவ்வொன்றா தட்டி போட போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. சும்மா உருண்டை பாருங்கள். நல்லா உருண்டை எப்படி பிடிச்சி தட்டி போட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா வெறும் வயலையும் சாப்பிட்லாம். ரச சாப்பாடு இதுக்கெல்லாம் தொட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஒரு 4 நாள் போட்டு எடுங்க. 4 நாள் போட்டால் போதும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் இழுக்காது. நம்ம நார்மலாக தான் இருக்குது எப்போவுமே போல. இப்போ செவந்திரிச்சு எடுக்க போகிறோம். அது முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே குருமா புள்ளையும் போடலாம். வெறும் குருமா வச்சு அதுலேயும் இது அப்படியே போடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்படியும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். வெந்துருச்சு, எடுக்க போகிறோம். எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா எடுத்துக்கோம். எடுத்து போட்டுக்கிறோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே டைப் சிக்கன் செஞ்சு கொடுக்குறதுக்கு இப்படியும் செய்யலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். குழந்தைங்க விரும்பி வடை போல் சாப்பிட்டுக்குவாங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.